என்னது 5 ரூபாய்க்கு மட்டன் சூப்பா எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டாக நம்ம தேனி கம்பம் வரைக்கும் போயிருந்தோம். அங்கே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு தாத்தா தள்ளிட்டு வந்தார் ஏதோ சூப்பு மாதிரி. தாத்தா என்ன சூப்புன்னு கேட்டால் மட்டன் சூப்பு தம்பி அப்படின்னு சொன்னார். சரி நமக்கு ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டால் வெறும் 5 ரூபான்னு சொல்கிறாரு. என்னது வெறும் 5 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு சரி இந்தாங்க 5 ரூபான்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு சூப்பை வாங்கியாச்சு. 5 ரூபாய்க்கு சூப்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சே தான் நான் குடித்தேன். குடிச்சு பார்த்தா டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சுங்க. 5 ரூபாய்க்கு ஒருத்தனே சொல்லலாம். ஒரு பியூர் மட்டன் சூப் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட தண்ணியாக இருக்கும்னு நினச்சேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த வயசுலேயும் தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு வெறும் 5 ரூபாய்க்கு சூப்பு தர இந்த மனசு இருக்கே, இந்த தாத்தாவோட மனசு, அந்த மனசு தாங்க கடவுள். நானும் அவர்கிட்ட கேட்டேன் 5 ரூபாய்க்கு எப்படி தாத்தா சூப்பு கட்டுப்படி ஆகுதா உங்களுக்குன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா 5 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகுதா? நல்லா கட்டுப்படி ஆகுது 5 ரூபாய்க்கு மட்டன் சூப்பு. கம்பத்தில் எந்த ஏரியாவா? எந்தெந்த தெருலாம்? வேலப்பர் கோயில் கம்பத்தில். வேறங்க? மெயின் ரோடு. எத்தனை மணி வரைக்கும் சுற்றிட்டு இருப்பீங்க? வேலப்பேர் கோயில் பக்கம் வந்தால் திரும்பி வரேன். சரி அவங்க வீடியோவை பார்த்துட்டு வருவாங்க. சரியா? நல்லா சூப்பராக இருக்கு. உங்கள் பேர் என்ன தாத்தா? முகமதா?